அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம வந்துட்டு ஸ்னிப்பிங் டூல்ல ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுவும் ஸ்னிப்பிங் டூலோட ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர் அப்டேட். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரை ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா விண்டோஸ் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு இந்த ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஸ்னிப் நவ், ஸ்னிப் இன் 3 செகண்ட்ஸ், ஸ்னிப் இன் 10 செகண்ட்ஸ். நம்ம ஸ்னிப்பிங் டூலில் பார்த்தோம்னாலும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதாவது மீன்ஸ் அதுலேயும் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க என்ன ஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஃப்ரீ ஃபார்முங்கிறது நம்மளா ஓனா கொடுக்கறது, இன்னொன்று வந்து விண்டோவை ஸ்னிப் பண்றது, இன்னொன்று வந்துட்டு நம்மளோட ஃபுல் ஸ்கிரீன். ஸோ இதுல நான் வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு ஸ்னிப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்னிப் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்துட்டு லோட் ஆயிடுச்சு. இல்லை ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஒரு பிக்சரை வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஓபன் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இதுல புதுசா நம்மளுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது அன்டூ, இது வந்து ரீடூ பட்டன் நம்மளுக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டச் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எதுக்கு அப்படின்னா நம்மளால இதை வச்சு நம்ம மவுஸை யூஸ் பண்ணி நம்மளால ஆப்ஜெக்ட்ஸை வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரூலர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி வந்துட்டு ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டச் ரைட்டிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெறும் நான் மவுஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மவுஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதனால் ரொட்டேட் பண்ண முடியும். இந்த சைடு ஆகட்டும் இந்த சைடு ஆகட்டும் என்னால் அந்த இமேஜை வந்து என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரொடெக்டரும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துட்டு பென்னு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்னிப்பிங் டூல்ல இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணும்போதே நம்மளால இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே நம்மளுக்கு ஈஸி பண்ணிட்டாங்க. நம்ம எது எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அதே சேம் ஆப்ஷன் தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு பென்சிலை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இருக்கும். இதை வச்சு எதுக்கு அப்படின்னா நம்ம இமேஜை வந்துட்டு ஈஸியாக அனடேட் பண்ணுறதுக்காக இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அனடேட் பண்ணலாம். அதே மாதிரி ஹைலைட்டர் வந்துட்டு நம்மளோட இதில் இருக்கிற மாதிரி தான், அதாவது நம்ம ஸ்னிப்பிங் டூலில் இருக்கிற அதே ஹைலைட்டர் மாதிரி தான். அதுக்குமே வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர்ஸ் இருக்குது, அதே மாதிரி சைஸஸும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ எரேசர் ஆப்ஷன் வச்சு நம்ம நார்மல் எரேஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூலர் அண்ட் ப்ரொடெக்டர் வச்சு மெயினாக நம்ம என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் அப்படின்னா நம்ம வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ப்ரொடெக்டர் வச்சு நம்மளுக்கு கர்வ் வரையணும்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்படி லைன்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இன்கேஸ் நாம வந்துட்டு அதை எடுக்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு லைன்ஸ் இருக்கும். அந்த ரூலரோட இமேஜ் வந்துட்டு நம்மளுக்கு போயிடும். அடுத்து வந்து இது வந்து நம்மளுக்கு இமேஜை கிராப் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா இதை இங்க மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிட்டு நம்மளோட இந்த இமேஜை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க டிக் கொடுத்தீங்கன்னா இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேன்சல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்துட்டு கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமைஸ் பண்ற ஆப்ஷன், அதாவது ஆக்சுவல் சைஸோட மேக்ஸிமைஸ் பண்றதோட ஆப்ஷன் இது. இதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் வந்து நம்மளுக்கு பென் இருக்கிற மாதிரி தான் எல்லாமே. இந்த ட்ராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட சைஸ் வந்துட்டு இங்க இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைலைட்டருக்கு கூட நம்மளுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் இருக்கு. ஸோ இந்த ஹைலைட்டர் நான் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஹைலைட் பண்ணோம்னா இது மாதிரி நான் வரையணும் அப்படின்னாலும் என்னால நான் வந்துட்டு வரைஞ்சிக்க முடியும். இது வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் சேவ் பண்றதுக்கான ஆப்ஷன். அடுத்து வந்துட்டு காப்பி பண்றதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் பண்றது. நம்ம ஃபைல்ஸ் வந்துட்டு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்துட்டு இதை வச்சு ஈஸியா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். மெயில் மூலமாவா, ஸ்கைப் மூலமாவா, எது மூலமா நம்ம ஷேர் பண்ணிக்கணுமோ அதை வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நார்மலா அந்த பிரிண்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஓப்பன் வித் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மேஜரா நம்மளுக்கு இந்த ரீசைசிங், இந்த ரூலர், ப்ரொடெக்டர் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ் பண்றதோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதுல ரொம்ப நிறைய இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ ப்ரொடெக்டர் பத்தி நான் காட்டிடுறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஷேப்ஸ் வரைஞ்சிட்டு இதை நம்ம திருப்பி இந்த ப்ரொடெக்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கர்வ் மட்டும் நம்மளுக்கு ரீடைன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்னிப் அண்ட் ஸ்கெட்ச் வந்துட்டு அட்வான்ஸ்டா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.